இது இனப்பெருமையோ கலாச்சார அடிப்படையில் ஒரு அடையாளத்தை கொண்டாடுவதோ அல்ல. மரியாதையும் சமத்துவமும் அதன் அடித்தளமாக இருந்தன. தேர்தலில் திமுகவை ஆதரிக்கவும் எதிர்க்கவும் அல்லது ஒழுங்குபடுத்தவும் அவர் தேர்தல் போட்டிகளில் ஸ்ட்ராட்டஜிக் இன்டர்வென்ஷன் அப்பப்போ இது சில விஷயங்களில் தலையிடுறாரு, சில விஷயங்களில் விலகி நிற்கிறார் என்பதையும் விளக்குகிறார். இதை முரண்பாடாக கருதி ஒதுக்கி தள்ளுவதற்கு பதிலாக பெரியாரின் நிலைப்பாட்டை ஒரு ஸ்ட்ராட்டஜிக் அண்ட் பெடகாஜிக்கல் செயல்பாடாக கட்டமைக்கிறார். அம்பேத்கரின் இந்துத்துவ விமர்சனம் புத்த மதத்தை நோக்கிய ஒரு திருப்பத்தில் நிறைவு பெற்றது. அவர் புத்த மதத்தை பகுத்தறிவுடனும் நெறியியல் அடிப்படையுடனும் சமூக சமத்துவத்தை வலியுறுத்தும் மதமாக மறுவிளக்கம் செய்தார். நண்பர் ரவீந்திரன் ஸ்ரீராமச்சந்திரன் அசோகா பல்கலைக்கழகத்தில் சமூகவியல் மற்றும் மானிடவியல் துறையின் இணை பேராசிரியராக உள்ளார். இவரது கற்பித்தல் அடையாளம் மற்றும் வேறுபாடு, இனங்களுக்கு இடையேயான முரண்பாடு, நவீன இந்திய மற்றும் தென்னிந்திய நாட்டுப்புறவியல் பற்றிய பாடங்களை உள்ளடக்கியது. 2009 ஆண்டு முதல் சார்ஜா அமெரிக்கன் பல்கலைக்கழகம், அம்பேத்கர் பல்கலைக்கழகம், டெல்லி மற்றும் கொலம்பியா பல்கலைக்கழகம், நியூயார்க் உட்பட பல நிறுவனங்களில் இவர் கற்பித்துள்ளார். இவர் சென்னை பல்கலைக்கழகத்தில் ஆங்கில இலக்கியத்தில் இளங்கலை பட்டமும், புனித சவேரியார் கல்லூரியில் நாட்டுப்புறவியல் முதுகலை பட்டமும் மற்றும் கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் மானுடவியல் முதுகலை பட்டம் மற்றும் முனைவர் பட்டம் பெற்றுள்ளார். இவரது ஆய்வியல் ஆர்வங்கள் குறியியல், தத்துவவியல், மானிடவியல், தெற்காசிய அரசியல் மற்றும் திரைப்பட ஆய்வுகள் ஆகியவற்றை உள்ளடக்கியவை. இவர் திராவிட முன்னேற்ற கழகம் பற்றிய ரூல் ஆஃப் தி காமனர், பொது மனிதனின் ஆட்சி என்ற நூலை இணைந்து எழுதியுள்ளார். மேலும் பார்த்தா சாட்டர்ஜியின் ட்ரூத் அண்ட் லைஸ் அபவுட் நேஷனலிசம், தேசியவாதம் பற்றிய உண்மைகளும் பொய்களும் என்ற நூலினை மொழிபெயர்த்து எழுதியுள்ளார். மற்றும் பல கல்வி மற்றும் இலக்கிய படைப்புகளை மொழிபெயர்த்துள்ளார். நண்பர் ரவி அவர்களை நூல் அறிமுக ஆற்றைய அறிகிறேன். அனைவருக்கும் வணக்கம். நான் தொடங்குறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த சொல்ல விரும்புகிறேன். சுந்தர் என்னை கூப்பிட்டு இந்த கூட்டத்தில் பேசணும்னு சொன்ன உடனே நாங்கள் எப்பவும் போல் அவர் கல்விப்புலம் சார்ந்து தளபதியோ அவரோ கூப்பிடுவார். ஏதாவது எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு செமினார் இருக்கும், அது கூப்பிடுவார். எனக்கு தெரியாமையே நான் முழு கட்டுரை ஆங்கிலத்தில் எழுதிக்கிட்டேன். எனக்கு முதல்ல தோணவே இல்லை. முந்தா நேற்று வீட்டில் ஒரு வாட்டி படிக்கும்போது என் தங்க கேட்டேன், இதை ஏன்டா நீ இங்கிலீஷில் எழுதியிருக்கிறேன்னு. நீ மதுரையில் அப்புறம் தான் எனக்கு ஆமாம் எல்லாம் நம்ம நண்பர்களாச்சே, இதை ஏன் போய் இதில் எழுதியிருக்கிறோம்னு சொல்லி மறுபடியும் ஒரு வாட்டி அதை ஒரு மறுவாசிப்பு செஞ்சு மறுபடியும் எழுதியிருக்கிறேன். அதனால் நடுவில் தவறுகள் இருந்தால் மன்னிக்கணும். நான் முடிந்தவரை அதை நான் தமிழில் மீண்டும் எழுதியதை நான் படிக்கிறேன். சில இடங்களில் ஆங்கிலத்தில் படிக்க வேண்டியது இருக்கும். பிறகு நம்ம கலந்துரையாடலின் போது நேரம் இருந்தால் அதை பற்றி பேசுவதற்கு நான் தயாராக இருக்கிறேன். தமிழ்நாட்டில் உள்ள நமக்கு ஒரு எளிய ஆனால் அதிகம் உணரப்படாத அல்லது அதிகம் பேசப்படாத உண்மையை முதலில் ஒப்புக்கொள்ள வேண்டியது அவசியம். பெரியார் நமது இங்கே இருக்கும் எவருக்கும் அல்லது தமிழ்நாட்டில் உள்ள எவருக்கும் புதியவர் அல்ல. அவர் நமது அரசியல் சொல்வளம், அன்றாட மொழி, பொதுவெளி, சினிமா, பொது புத்தி அனைத்திலும் ஊடுருவியவர். அவரது சிலைகள் இல்லாத ஊரே இல்லை என்பது நமக்கு தெரியும். அவருடைய சொற்கள் அரசியல் முழக்கங்களாக வலம் வருவதை நாம் பார்க்கிறோம். அவரது சிந்தனைகள் பல தசாப்தங்களாக தமிழக அரசாங்கத்தின் கொள்கைகளை, சமூக வாழ்க்கையை வடிவமைத்துள்ளன என்றால் மிகையாகாது. இது நமக்கு தெரிந்ததுதான். ஆனால் இந்த நெருக்கத்தினாலேயே, திஸ் ஃபெமிலியாரிட்டி நெருக்கத்தினாலேயே நாம் பல நேரங்களில் பெரியாரை இயல்பாக எடுத்துக்கொள்கிறோம். ஆனால் தமிழ்நாட்டுக்கு வெளியே இந்தியாவின் பிற பகுதிகளிலோ இல்லை சர்வதேச அறிவுசார் உலகத்தில் பெரியார் இன்னும் அறியப்படாதவராகவே இருக்கிறார் என்றே நான் நினைக்கிறேன். அல்லது தவறாக புரிந்து கொள்ளப்படுபவராகவும் இருக்கிறார். இன்னும் சொல்ல போனால் சில சமயம் கேலி சித்திரமாக கூட இருக்கிறார். ஒரு கார்ட்டூனிஷ் ஃபிகர், ஒரு மாதிரி சுருக்கப்படுகிறார். மதம் ஆயுதமாக்கப்படும்,
தேசியவாதம் நெறிமுறையாக காட்டப்படும் சூழலில் இந்த நூல் மிக மிக முக்கியமானதாகிறது. இது பெரியாரை ஏதோ ஒரு பிராந்திய புராணமாக இல்லாமல் நமது இன்றைய நிதர்சனத்துடன் தீவிரமாக உரையாடும் உலகளாவிய முக்கியத்துவம் கொண்ட சிந்தனையாளராக அறிமுகப்படுத்துகிறது. இந்த இருண்ட காலத்தில் பெரும்பான்மையின தேசியவாதம் கலாச்சாரமாக ஊர்வலம் போகும்போது, சமூகத்தில் உள்ள அடக்குமுறைகள் மரபாக இயல்பாக்கப்படும் போது, எதிர்ப்பு குரல்கள் தேச துரோகமாக பார்க்கப்படும் போது, when dissent is increasingly recorded as betrayal, ஒரு கடினமான ஆனால் தவிர்க்க முடியாத கேள்வியை நாம் எழுப்ப வேண்டிய நிலையில் இருக்கிறோம். எதிர்ப்பு குரலுக்கான அறிவுசார் மற்றும் அரசியல் பாரம்பரியங்களை எங்கு தேடுவது? இதுதான் நமக்கு இன்னைக்கு நம் முன் இருக்கும் கேள்வி. இந்த கேம்பிரிட்ஜ் கம்பேனியன் டு பெரியார் என்பது வெறும் கல்விப்புலம் சார்ந்த நூலாக மட்டும் பார்க்க முடியாது. இந்தியாவில் சாதி, மத பெரும்பான்மைவாதம், ஆணாதிக்கம், சமூக ஏற்றத்தாழ்வுகள் ஆகியவற்றுக்கு எதிரான போராட்டம் நீண்டது என்பது மட்டுமில்லாமல் தீவிரமானது என்பதும் நாம் அறிந்ததே. இன்னும் நிறைவு பெறாத ஒன்று என்பதை வலியுறுத்தும் அரசியல் மற்றும் அறிவுசார் தலையீடாக இந்த நூல் தன்னை நிறுவுகிறது. இந்த வரலாற்றின் மையத்தில் நிற்பவர் பெரியார். அவர் வெறும் சீர்திருத்தவாதியாகவோ கலாச்சார குறியீடாகவோ அல்லாமல், நவீன இந்தியாவில் எந்தவித சமரசமும் இல்லாமல் தீவிர சமத்துவத்தினை முன்வைத்த சிந்தனையாளர்களில் ஒருவராக நாம் பார்க்க வேண்டிய சூழல் இருக்கிறோம். அதைத்தான் இந்த நூலும் செய்கிறது. பெரியார் ஒரு சாதி எதிர்ப்பு செயற்பாட்டாளர் அல்லது தீவிரமான பகுத்தறிவுவாதி, பெண்ணியவாதி, சாதி சமூகத்தின் ஆணிவேராக இருக்கும் பார்ப்பனியை, சனாதனவாதத்தை இடையராது விமர்சித்தவர். இதேபோல் இந்திய தேசியவாதம் பிராமணிய அதிகாரத்திற்கு முகமூடியாக செயல்பட்ட போது கடுமையாக எதிர்த்தவர். சாதிய படிநிலை சமூகத்தை சீர்திருத்துவதில் அவருக்கு ஆர்வமில்லை என்பதே நமக்கு இது ஒன்றும் புதுசு இல்லை. ஆனால் வெளியில இது நிறைய பேர் இது கேள்விப்பட்டதே இல்லை. இதனால் தான் பெரியார் இன்றும் பெரும் அச்சுறுத்தலாக திகழ்கிறார். சமீப ஆண்டுகளில் அவரது சிலைகள் மீண்டும் மீண்டும் சேதப்படுத்துவது தற்செயலான நிகழ்வோ உணர்ச்சி மிகை செயலோ அல்ல, அது ஒரு அரசியல் செயல்பாடு. இந்துத்துவத்தின் சித்தாந்த அடித்தளங்களுக்கு பெரியார் தொடர்ந்து அச்சுறுத்தலாக இருந்து வருகிறார் என்பதையே நமக்கு இது தெளிவாக காட்டுகிறது. தமிழ்நாட்டு அரசியலில் பெரியார் இன்றும் அசைக்க முடியாத மையப்புள்ளியாக இருந்தாலும், பெரியாரை ஒரு முக்கிய அரசியல் சிந்தனையாளராக, செயல்பாட்டாளராக விரிவாக அணுகும் ஆங்கில நூல் ஒன்றிரண்டை தவிர இதுவரை வந்ததில்லை. இது தற்செயலானதல்ல. சாதி, மதம், தேசியவாதம் ஆகியவற்றுடன் சமரசம் செய்ய மறுக்கும் சிந்தனையாளர்கள் ஏற்றுக்கொள்ள அல்லது எதிர்கொள்ள இந்திய அறிவுசார் உலகத்திற்கு திராணி இல்லை என்பதையே இது காட்டுகிறது. இந்த வெற்றிடத்தை தான் கேம்பிரிட்ஜ் கம்பேனியன் டு பெரியார் நிரப்ப முயல்கிறது என்றே நான் நினைக்கிறேன். இந்தியாவின், உலகின் என்று கூட கூறலாம், இன்றைய சமூக அரசியல் களத்தை, நாம் வாழும் தருணத்தை கருத்தில் கொண்டால் இந்நூல் எவ்வளவு தேவையானது என்பது தெளிவாகிறது. இந்தியாவில் தேர்தல் அரசியலிலும் சித்தாந்த ரீதியிலும் இந்துத்துவ தேசியவாதத்தின் ஆதிக்கத்திற்கு தொடர்ச்சியாக எதிர்த்து வந்த சில பகுதிகளில் ஒன்றாக இன்று தமிழ்நாடு திகழ்கிறது. இந்த எதிர்ப்பு தற்செயலானது அல்ல. சலபதியும் கார்த்திக்கும் விவரிக்கும் திராவிட பொது புத்தி, டிராவிடியன் காமன் சென்ஸ் என்பதால் வடிவமைக்கப்பட்ட நீண்ட அரசியல் போராட்டத்தின் விளைவே இது. நாத்திகத்தை இயல்பாக்கிய, சாதி ஒடுக்குமுறையை விவாத பொருளாக மாற்றிய, பக்தியை விட மரியாதையை முன்னிறுத்திய, சமத்துவம் மற்றும் சமூக நீதி ஆகியவற்றை நெறிமுறை அடிப்படையாக, மாரல் இம்பரேட்டிவ்ஸ் கருதிய அரசியல் பண்பாடு மதம் வெறும் நம்பிக்கையோ அல்லது கலாச்சாரமோ அல்ல, அது அதிகாரம் என்பதையும், சாதி என்பது வெறும் சமூக சீர்கேடு அல்ல, இந்து சமூகத்தின் ஒழுங்கமைப்பு கோட்பாடே சாதிதான் என்பதையும் உணர்த்தியவர் பெரியார். அதை அரசியல் செயல்பாடாகவும் கற்றுத்தந்தார். இந்த அமைப்பின் கட்டமைக்கப்பட்ட எந்த நாகரிகமும் அகற்றப்பட வேண்டியதே என்பதை பெரியார் நமக்கு நினைவூட்டுகிறார். இந்நூல், இந்த கம்பேனியன், காலவரிசை அடிப்படையில் அல்லாமல் கருப்பொருள் அடிப்படையில் அமைக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் பெரியாரை ஒரு வெறும் வரலாற்று சின்னமாக உரைய வைத்துவிட மறுக்கிறது. மாறாக அரசியல், சாதி, மதம், பொருளாதாரம், பாலினம், கலாச்சாரம் ஆகிய தளங்களில் அவரது சிந்தனை மற்றும் அரசியல் செயல்பாடுகளின் வழியாக எவ்வாறு நகர்கின்றன என்பதை முன்வைத்து கட்டுரைகள் ஒருங்கிணைக்கப்பட்டுள்ளன. வைக்கம் சத்தியாகிரகம் பெரியார் வாழ்வில் திருப்பு முனையாக அமைந்ததை முன்வைத்து எழுதப்பட்ட கட்டுரையுடன் நண்பர் பழ அதியமான் எழுதியது தொடங்குகிறது இந்நூல். பெரும்பாலும் காந்திய நெறி அல்லது சமூக சீர்திருத்த கதையாடல்களுக்குள் பொருத்தப்படும் வைக்கம் சத்தியாகிரகம் இன்று பெரியாரின் தீவிரமான சாதி எதிர்ப்பு அரசியல் உருவான உலைக்களமாக
மறுவாசிப்பு செய்யப்படுகிறது. வைக்கத்தில்தான் தனது வாழ்நாளை வரையறுக்கும் ஒரு பாடமாக பெரியார் புரிந்து கொண்டார். சாதி ஒடுக்குமுறையை நன்னெறிவாதங்களாகவோ, தட் இஸ் மாரல் பர்சுவேஷன் ஆர் சிம்பாலிக் ஜெஸ்டர், அல்லது சமபந்தி போஜனம் என்று அன்று சமத்துவ விருந்து என்று இன்று நாம் அழைக்கும் இது போன்ற சடங்காகி போன செயல்பாடுகளால் அகற்ற முடியாது. அதை நேரடியாகவும் அரசியல் ரீதியாகவும் எதிர்கொள்ள வேண்டும். இந்த அனுபவமே காந்தியத்திற்கும் தேசியவாதம் என்ற நாடகத்திற்கும் எதிரான அவரது வாழ்நாள் முழுதான ஒரு அவநம்பிக்கை, his faithlessness in nationalism, உருவாக்கியது. இந்த தொகுதியின் மற்றொரு முக்கிய பரிமாணம் பெரியார் எவ்வாறு ஒரு ஹாரிசான்டல் கிடைமட்டமான திராவிட தமிழ் அடையாளத்தை கட்டமைத்தார் என்பதை ஆராய்கிறது. இதுதான் நான் என்னை பொறுத்த வரைக்கும் இதுதான் இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் நினைக்கிறேன். திராவிட தமிழ் என்ற அடையாளம் எப்படி கட்டமைக்கப்பட்டது என்று இந்நூல் விளக்குவது. இது இனப்பெருமையோ கலாச்சார அடிப்படையில் ஒரு அடையாளத்தை கொண்டாடுவதோ அல்ல. மரியாதையும் சமத்துவமும் அதன் அடித்தளமாக இருந்தன. பெரியாரின் கைகளில் மொழி படிநிலைக்கு மாற்றாக நிற்கும் ஒன்றாக அல்ல, படிநிலையை எதிர்க்கும் ஆயுதமாக மாறியது. இது பிராமணிய தேசியவாதத்தையும் எல்லாவித மொழி சாதி மதம் சார்ந்த தேசியவாதங்களையும் ஒரே நேரத்தில் பிராந்தியவாதத்தின் ஒரு வடிவமாக எதிர்த்தது. அதன் மாற்றாக சமூக நீதியை முன்னிறுத்திய பரந்த அரசியல் அடையாளத்தை அது முன்வைத்தது. ஆங்கிலத்தில் capacious political identity rooted in social justice. இந்நூலில் சாதிய படிநிலை சாதி சமூகத்தின் செயல்பாட்டினை கேள்விக்குள்ளாக்கும் விதம் குறிப்பிடத்தக்கது. பெரியார் சூத்திரர் என்ற சொல்லை கையாண்ட விதமும் குறிப்பிடத்தக்கது. இக்கேள்விக்கான விடையை பெரியாரின் சிந்தனை அடிப்படைகளில் மிக நேர்த்தியாக பகுப்பாய்வு செய்துள்ளனர். அதாவது, it is analyzed as a strategic exposure of Brahminical hypocrisy, forcing intermediate castes to confront their own degraded position within Hindu hierarchy. அதேபோல் தனித்தொகுதிகள் மற்றும் பூனா உடன்படிக்கை குறித்த விவாதங்களின் போது அம்பேத்கருக்கு பெரியார் வழங்கிய தளராத ஆதரவினை ஆசிரியர்கள் மீட்டெடுத்திருப்பது கவனிக்கப்பட வேண்டியது. அம்பேத்கரை மிக கவனமாக கையில் எடுத்து அவரது செயல்பாடுகளின் தீவிரத்தன்மையை நீக்கிவிட்டு அவர் வெறும் ஒரு அரசியலமைப்பு சின்னமாக மாற்றப்படும் இன்றைய சூழலில் இந்த மீட்டெடுப்பு மிக முக்கியமானது. கட்டமைப்பு சார்ந்த அதிகாரமின்றி அரசியல் சமத்துவம் என்பது மோசடி என்பதை தனது சமகாலத்தினரை விட தெளிவாக புரிந்து கொண்டவர், மற்றவை எவரையும் விட தெளிவாக புரிந்து கொண்டவர் பெரியார். அதாவது, பொலிட்டிக்கல் ஈக்குவாலிட்டி வித்தவுட் ஸ்ட்ரக்சரல் பவர் இஸ் அ ஃப்ராட். இந்த நூல் மீட்டெடுக்கும் பெரியார் அம்பேத்கர் இணைப்பு இன்றைய லிபரல் சாதி அரசியலுக்கு நேரடியான கண்டனமாக நிற்கிறது. இது திரு நீலகண்டன் அவர்களுடைய கட்டுரை. இதில் 4 எனக்கு மிக மிக முக்கியமான கட்டுரைகள் 4. ஒன்று சலபதியுடைய இரட்டை குழல் துப்பாக்கி, டபுள் பேரல் கன். சுந்தருடைய மதம் குறித்த பெரியாரும் மதமும் குறித்த கட்டுரை. திரு அதியமான் அவர்களுடையது 4வது திரு நீலகண்டன். இதனால தான் எனக்கு மிக 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 முக்கியமான கட்டுரைகள் என்று நான் நினைக்கிறேன். நேரமின்மையால் ஒரு 2 கட்டுரைகளை பற்றி மாத்திரம் நான் கொஞ்சம் விரிவாக பேசுகிறேன். மதம் குறித்த அத்தியாயங்கள் பெரியாரை ஒரு மேற்போக்கான அல்லது கோட்பாட்டுக்குள் கட்டுப்பட்ட நாத்திகராக சித்தரிக்கும் கார்ட்டூன் உருவத்தை முற்றாக கலைந்து விடுகிறது. மதம் குறித்த அவரது விமர்சனம் தத்துவ ரீதியான கற்பனை அல்ல, அது பொருளாதார சமூக யதார்த்தத்தை அடிப்படையாக கொண்ட ஒரு நடைமுறை அரசியலை முன்வைத்திருக்கிறது. சாதி மதத்தின் அங்கீகாரத்தின் வழியாகவே உயிர்த்தெழுகின்றது என்பதை அவர் புரிந்து கொண்டதான் தான் இந்து மதத்தை அவர் எதிர்த்தார். இதுவே இந்துத்துவம் அவரை மன்னிக்க முடியாததற்கான துல்லியமான காரணம். பெரியார் இந்து மதத்தை நம்பிக்கையாக அல்ல, உள்கட்டமைப்பாக இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வெளிப்படுத்தினார். சமத்துவமின்மை, கீழ்ப்படிதல், அவமதிப்பு ஆகியவற்றை இயல்பாக்கும் ஒரு அமைப்பாக ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக புத்த மதம் அல்லது இஸ்லாத்தை நோக்கிய அவரது டாக்டிக்கல் ஓப்பன்னஸ் ஒரே ஒரு கேள்வியாகத்தான் வழிநடத்தப்பட்டது. அதாவது என்ன கேள்வினா, இந்த மத வடிவம் சாதியை மீண்டும் உறுதி செய்கிறதா அல்லது அதை தளர்த்துகிறதா? இதுதான் கேள்வி. இந்த கம்பேனியன் நூல்
பொருளாதார கேள்விகளில் பெரியார் அலட்சியமாக இருந்தார் என்ற கூற்றையும் தீர்மானமாக மறுக்கிறது. இணைப்புத்தன்மை, இது நான் இன்டர்செக்ஷனாலிட்டி அப்படிங்கிறத நான் இணைப்புத்தன்மைன்னு மொழிபெயர்த்திருக்கேன் என்ற சொல் கல்விசார் சொல்வளத்தில் நுழைவதற்கு பல ஆண்டுகளுக்கு முன்பே இந்தியாவில் பொருளாதார சமத்துவமின்மையை சீர்குலைக்க சாதி சித்தாந்தத்தை அழிக்காமல் முடியாது என்று பெரியார் வாதிட்டார். சமூக நலவாதம் மற்றும் கம்யூனிசத்துடன் அவரது ஈடுபாடு ஆழமானதும் தொடர்ச்சியானதுமாக இருந்தது. கம்யூனிஸ்ட் கட்சி அறிக்கை, கம்யூனிஸ்ட் மேனிஃபெஸ்டோ, அதை அவர் மொழிபெயர்த்தார். சோவியத் ஒன்றியத்துக்கு சென்றது இது நமக்கு தெரிஞ்சதுதான். தொழிலாளர் அமைப்புடன் தொடர்பில் இருந்தார், அதை அமைக்கவும் செய்தார். அதே நேரத்தில் சாதியை பார்க்காத மார்க்சியத்தை பற்றிய அவரது விமர்சனம் கடுமையானதும் கூர்மையானதுமாக இருந்தது. சாதியை புறக்கணிக்கும் வர்க்க அரசியல் சிவப்பு மொழியில் பேசினாலும் படிநிலையையே மீண்டும் உறுதி செய்யும் என்று அவர் எச்சரித்தார். நேற்று சாயங்காலம் பேசிட்டு இருக்கும்போது பன்னீர் ரொம்ப அழகா ஒன்று சொன்னார், சிவப்பு வெளுத்தா காவின்னு. அது ரொம்ப 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 நிஜம். இது நமக்கு தமிழ்நாட்டில் இருந்தவங்களுக்கு நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும். இதைத்தான் பெரியார் அன்னைக்கே சொல்லியிருக்கார், சிவப்பு வெளுத்தா காவின்னு. இந்த வர்க்க அரசியல் சிவப்பு மொழியில் பேசினாலும் சாதி படிநிலையையே மீண்டும் உற்பத்தி செய்யும் என்று அவர் எச்சரித்தார். நியோ லிபரலிசமும் இந்துத்துவமும் ஒன்றை ஒன்று வலுப்படுத்தும் இன்றைய காலத்தில் மரியாதை, கல்வி, சமூக நகர்வு ஆகியவற்றை தொழில்நுட்ப சீர்திருத்தங்களாக அல்ல அரசியல் திட்டங்களாக புரிந்து கொள்ள வேண்டும் என்ற பெரியாரின் வலியுறுத்தல் கணிசமான அளவில் இன்றைய நமக்கு அரசியல் செயல்பாட்டு தேவைகளோடு ஒத்திசைவதாக நான் நினைக்கிறேன். பெரியாரின் சிந்தனையில் மிக தீவிரமானதும் இன்றும் இந்த ஒரு பகுதியை நான் ஆங்கிலத்தில் படிச்சிடறேன். Perhaps the most radical and still uncomfortable dimensions of Periyar's thought lies in his approach to gender and sexuality. இந்த பாலினம் மற்றும் பாலியல் குறித்த அவரது அணுகுமுறையில் தான் இது வெளிப்படுகிறது. பெண்களின் உடல்கள், பாலியல், திருமணம் ஆகியவற்றின் கட்டுப்பாட்டின் வழியாக சாதி தன்னை மீண்டும் மீண்டும் உற்பத்தி செய்கிறது என்பதை பெரியார் தெளிவாக புரிந்திருந்தார். இந்த புரிதலே அவரை உட்சாதி திருமணத்தை, எண்டோகாமி, தவறு என்று சுட்டிக்காட்டச் செய்தது. அதை பல வகைகளில் விமர்சனம் செய்திருக்கிறார். சுயமரியாதை திருமணங்களை ஆதரிக்க செய்தது, ஆண்மை என்ற கருத்தையே விமர்சிக்க தூண்டியது இந்த எண்ணத்தில் இருந்து, இந்த சிந்தனையில் இருந்துதான். இந்த தொகுதி பெரியார் வெறும் பெண்ணியத்தின் துணையாளர் மட்டுமல்ல, பாலியல் அதிகாரத்தின் சிந்தனையாளராக இருந்தார் என்பதையும் காட்டுகிறது. காதல், நெருக்கம், இன்று குயர் என்று தன்பாலின ஈர்ப்பு உடையவர்களை, சுயமரியாதையை குறித்து எழுதப்பட்ட அத்தியாயங்கள், அவரது சிந்தனைகள் தமிழ்நாட்டில் இன்றும் உயிருடன் இருக்கும் சாதி எதிர்ப்பு, பெண்ணிய மற்றும் LGBTQ அரசியல் செயல்பாடுகளை எவ்வாறு ஊக்குவித்தது என்பதை நாம் காணலாம். இது மரபு அரசியல் அல்ல, உயிரோட்டம் உள்ள ஒரு அன்றாட போராட்டம். இதன் இறுதி பகுதி, நூலின் இறுதி பகுதி அச்சு ஊடகம், சினிமா, அன்றாட வாழ்வு ஆகிய பொது கலாச்சார தலங்களை நோக்கி திரும்பி பெரியாரின் அரசியல் எவ்வாறு தமிழக மக்களின் பொது புத்தியின் அங்கமாக மாறுகிறது என்பதை காட்டுகிறது. திராவிட சினிமா இங்கு வெறும் பிரச்சாரமாக இல்லாமல் கோடிக்கணக்கான மக்களை கடவுள், சாதி, அதிகாரம் ஆகியவற்றை கேள்விக்குள்ளாக்க கற்றுத்தந்த ஒரு கல்வியியல் முயற்சியாக படிக்கிறது. இட்ஸ் பெடகாஜிக் மிஷன். இந்த கலாச்சார அரசியலில் இதன் மையத்தில் சுயமரியாதை என்ற கருத்தே உள்ளது. பெரியார் பொருளாதார வறுமையை மட்டுமல்ல, பல தலைமுறைகளாக கட்டாயப்படுத்தப்பட்ட தாழ் உணர்வால் உருவான உள்ளார்ந்த அவமதிப்பையும் அதனால் ஏற்படும் உளவியல் சேதத்தையும் எதிர்த்து போராடினார். விடுதலை என்பது வெறும் பொருளாதாரமோ சட்ட ரீதியானதோ அல்ல, அது நெறியியல், கலாச்சார, உளவியல் பரிமாணங்களையும் கொண்டதாகவும் என்பதை இந்நூல் தெளிவாக கூறுகிறது. இன்று நாம் இருக்கும் இருண்ட காலம், மீண்டும் இருண்ட காலம் அப்படின்னு தான் எனக்கு இந்த வார்த்தை மீண்டும் மீண்டும் வருகிறது என்னுடைய கட்டுரையில். டார்க் டைம்ஸ், இதுவும் ஒரு சிறு பகுதி நான் ஆங்கிலத்தில் வாசிக்கிறேன். In these dark times, when equality is dismissed as appeasement,
hierarchy is rehearsed as heritage and resistance is criminalized, Periyar offers neither comfort nor reconciliation. He offers clarity. The Cambridge Companion to Periyar asks us to take Periyar seriously, not as a regional icon, but as a thinker of radical equality, whose ideas remain indispensable to any meaningful struggle against caste, Hindutva, and social injustice. ஸோ இதை தவிர இதுதான் நூலுடைய மொத்த நூலை பற்றி என்னுடைய வாசிப்பு. 2 முக்கியமான கட்டுரைகள், இதை கொஞ்சம் விரிவாக பேசுகிறோம். ஒன்று சலபதியினுடைய இரட்டை குழல் துப்பாக்கி, டபுள் பேரல்டு கன் என்று அவர் எழுதியது. முதலில் அதை பற்றி கொஞ்சம் சொல்ல விரும்புகிறேன். என்னுடைய பேராசிரியர் நிக்கோலஸ் டர்க்ஸ், இங்கே நான் பல நபர்களுக்கு இங்கே தெரிந்தவர் தான். அவர் ஒரு வாட்டி நான் முனைவர் பட்ட ஆய்வுக்காக அமெரிக்காவில் கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் இருக்கும்போது ஒரு நாள் என்கிட்ட சொன்னார், நான் ஒரு ஆய்வு போல எலி, ஐ எம் அன் ஆர்கைவல் ரேட் லைக் சலபதி அப்படி. ஆனால் இது ரொம்ப பாசிட்டிவாக சொன்னார். அவர் ரொம்ப பெருமையாக சொன்னார், சலபதி அண்ட் ஐ ஆர் ஆர்கைவல் ரேட்ஸ் அப்படி. அதனால் இந்த ஆர்கைவை எனக்கு தெரிஞ்சு வேற யாரும் ஒருத்தர் கூட தமிழ் சலபதி பக்கத்திலேயே வர முடியாது. அவர் உபயோகப்படுத்தின மாதிரி அவருக்கு இருக்கும் பரிச்சயமும், என்ன கேட்டால் அவர் எப்படி நம்ம பன்னீர் தலைமையில் இதழியலுக்கு ஒரு பள்ளி நடக்கிறதோ அதே போல் தமிழ்நாடு அரசு வரலாற்று ஆய்வியல் முறைக்கு தனியாக ஒரு பள்ளி நடத்த வேண்டும். அது திரு சலபதி தலைமையில். நீங்கள் இது ரொம்ப 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 முக்கியம்னு நினைக்கிறேன் நான். ஸோ இந்த டபுள் பேரல்டு கன், இரட்டை குழல் துப்பாக்கி, இதில் இன்னொரு பேராசிரியர், என்னுடைய தமிழ் பேராசிரியர், நான் பிஏ படிக்கும்போது நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம், மாரோப்போ குருசாமி, இந்த இரட்டை குழல் துப்பாக்கி பற்றி சொன்ன உடனே அவர் அது என்ன இரட்டை குழல் துப்பாக்கி, இரட்டை நாழின்னு எழுது அப்படின்றது. அதனால் அது இரட்டை நாழியா இரட்டை குழலா அதுக்குள்ளே நான் போக விரும்பலை. ஆனால் இந்த சலபதி இந்த கட்டுரை, இந்த டபுள் பேரல் கன், அது மேலோட்டமாக பார்க்கும்போது 1950களிலும் 60களின் தொடக்கத்தில் பெரியாரின் திராவிட கழகம் மற்றும் திராவிட முன்னேற்ற கழகம் ஆகியவற்றுக்கு இடையேயான சிக்கலானது ஒரு பரிமாணத்தில் பல நேரங்களில் முரண்பாடுகள் நிறைந்ததுமான உறவை பற்றிய மிக மிக நேர்த்தியாக எழுதப்பட்ட ரியலி டைட்லி ஆர்கியூட் எஸ்ஸே ஒரு வரலாற்று கட்டுரையாக தோன்றுகிறது எனக்கு. ஆனால் சற்று ஆழமாக பார்த்தால் இந்த கட்டுரை காலனியத்திற்கு பிந்திய இந்தியாவில் ஜனநாயகம், சாதி, அதிகாரம் மற்றும் அரசியல் வடிவம் குறித்த ஒரு ஆழமான உள்ளார்ந்த கோட்பாட்டாக்கத்தை முன்வைக்கிறது. There is an implicit theorization. இதன் மைய உருவகம் இந்த இரட்டை குழல் துப்பாக்கி. தேர்தல் அரசியலின் மீதான பெரியாரின் அவருக்கு ஒரு ஆம்பிவலன்ஸ் இருக்குது. ஆனால் அதை இவர் அதை டாக்டிக்கல் ஆம்பிவலன்ஸ், இரட்டை மனநிலையை காட்டி மட்டுமல்ல, இரட்டை மனநிலை தான் அவருக்கு. அது சாதி சமூகம் ஒன்றில் பாராளுமன்ற ஜனநாயகம் செயல்படுவதை கேள்விக்குள்ளாக்கி, அதாவது ஒரு சஸ்டெயின்ட் அண்ட் அன்ரிசால்வ்ட் கிரிட்டிக் ஆஃப் பார்லிமெண்ட்ரி டெமோக்ரஸி இன் அ காஸ்ட் சொசைட்டி. இதற்கு தமிழ்நாட்டில் ஒரு பெரிய பாரம்பரியம் இருக்குது. 1921 நாயர், டிஎம் நாயர் காஸ்ட் அண்ட் டெமோக்ரஸி அப்படின்னு ஒரு கட்டுரையை இதை எழுதியிருக்காரு. ஏறக்குறைய இதே கேள்விகளை முன்வைத்து காஸ்ட் அண்ட் டெமோக்ரஸின்னு ஒரு கட்டுரையை எழுதியிருக்காரு. சலபதி தேர்தல்கள் வாயிலாக சமூக நீதி என்பது எட்டாக்கனியாகவே இருக்கும் என்று பெரியார் கருதினார் என்பதை விளக்குகிறார். அதே நேரத்தில் தேர்தலில் திமுகவை ஆதரிக்கவும் எதிர்க்கவும் அல்லது ஒழுங்குபடுத்தவும் அவர் தேர்தல் போட்டிகளில் அதாவது there is a strategic intervention. அப்போ இது சில விஷயங்களில் தலையிடுறாரு, சில விஷயங்களில் விலகி நிற்கிறார் என்பதையும் விளக்குகிறார். இதை முரண்பாடாக கருதி ஒதுக்கி தள்ளுவதற்கு பதிலாக பெரியாரின் நிலைப்பாட்டை ஒரு ஸ்ட்ராட்டஜிக் அண்ட் பெடகாஜிக்கல் செயல்பாடாக கட்டமைக்கிறார். தேர்தல்கள் உண்மையான விடுதலைக்கான கருவிகள் அல்ல, ஆனால் ஜனநாயக கோரிக்கைகளின் எல்லைகளை வெளிப்படுத்தவும்
இயக்கங்களில் உள்ள சித்தாந்த சறுக்கலை கண்காணித்து கட்டுப்படுத்தவும் அவற்றை பயன்படுத்த முடியும் என்று இக்கட்டுரை சொல்லி பெரியார் கருதினார் என்று இக்கட்டுரை கூறுகிறது. ஆகவே இந்த இரட்டைக்குழல் துப்பாக்கி ஒரு விதத்தில் பார்த்தால் வெளியே அரசை நோக்கியும் உள்ளே இயக்கத்தை நோக்கியும் ஒரே நேரத்தில் சுட்டதாக கருதலாம். பெரியார் சாதிய சமூகத்தில் ஜனநாயகத்தின் செயல்பாடு எத்தகையது என்பதை பற்றி மிக கூர்மையான ஒரு மதிப்பீட்டை முன்வைத்தார். That Periyar was advancing a radical critique of democracy under conditions of caste hierarchy. இப்பார்வையில் ஜனநாயகம் என்பது ஒரு சார்பற்ற நடுநிலையான தளம் அல்ல. சமத்துவ சமூகத்தை நோக்கி மெல்ல வேணும் பயணித்து விடலாம் என்று நினைப்பது தொலைவில் தெரியும் காணல் நீர். இதில் மொழி, மதம், சாதி, பாலினம் என்று பல வழிகளில் சமூக ஏற்றத்தாழ்வுகள் நிலைநிறுத்தப்படும். அது இருக்கும் வரை சட்ட ரீதியான சமத்துவம் வழங்கப்படுவதால் ஒரு பயனும் இல்லை. இங்கே தான் நான் அவருடைய அந்த கோட்பாட்டாக்கம் எனக்கு மிகவும் பிடித்தது. திஸ் இஸ் வேர் தி எஸ்எஸ் தியரட்டிக்கல் ஃபோர்ஸ் லைஸ். சலபதி தனது வாதத்தை அரசியல் கோட்பாட்டின் சொற்களஞ்சியத்தில் வடிவமைக்கவில்லை என்றாலும் அவரது பகுப்பாய்வு சுதந்திரவாத ஜனநாயகம் என்பது லிபரல் டெமோக்ரஸி என்பது சம்பிரதாய சமத்துவத்தை முன்வைத்தாலும் உண்மையான சப்ஸ்டாண்டிவ் ஈக்குவாலிட்டி, சமுதாயத்தில் இருக்கும் ஏற்றத்தாழ்வுகளை அடக்குமுறைகளை அவை மறைக்கக்கூடும் என்பதை வலியுறுத்தும் இன்றைய லிபரல் ஜனநாயக விமர்சன மரபுடன் ஒத்துப்போகிறது. இன்னைக்கு மேற்குலகில் பல அறிஞர்கள் இதை பற்றி பேசியிருக்கிறாங்க. தட் லிபரல் டெமோக்ரஸி ஹைட்ஸ், லிபரல் டெமோக்ரஸி does not lead to substantive equality. இது இன்னைக்கு அரசியல் கோட்பாளர்கள், தத்துவியலாளர்கள் பல பேர் நமது இந்தியாவிலேயே கூட பார்த்த சட்டர்ஜி போன்றவர்கள் இதை பற்றி எழுதியிருக்கிறார்கள். இதையே தான் பெரியாரின் கூற்றுகளில் இருந்து எடுத்து வைக்கிறார் சலபதி. ஜனநாயகத்தை பற்றிய அம்பேத்கரின் எச்சரிக்கையில் இருந்து தொடங்கி பார்லிமெண்டரி ஃபெட்டிஷிசம் விமர்சிக்கும் பின்னாளைய தீவிர சிந்தனையாளர்கள் வரை நீளும் ஒரு சிந்தனை பாதையை முன்கூட்டியே சுட்டிக்காட்டுகிறது இக்கட்டுரை. சாதியை ஒரு சமூக கட்டமைப்பாக முற்றாக ஒழிக்காமல் விட்டால் ஜனநாயக நிறுவனங்கள் ஆதிக்கத்தை கலைக்காமல் அதன் மேல் மட்டங்களுக்குள் அதிகாரத்தை மறுவிநியோகம் செய்யும் என்பதே பெரியாரின் ஆழமான புரிதலாக இங்கு வெளிப்படுகிறது. Democratic institutions merely redistribute power within its upper layers. திமுகவின் தேர்தல் வெற்றியை பெரியார் ஒரே நேரத்தில் நம்பிக்கையுடனும் அச்சத்துடனும் பார்த்தார் என்பதை இந்த கட்டுரை காட்டுகிறது. தேர்தல்கள் சினிமா, மக்கள் கலாச்சாரம் ஆகியவற்றின் வழியாக நாத்திகம், பிராமணிய எதிர்ப்பு, பகுத்தறிவு போன்ற பெரியாரிய சிந்தனைகள் பொதுமக்களிடம் சென்றடைய திமுக வாய்ப்பை உருவாக்கிய போதும் தேர்தல் அரசியல் தவிர்க்க முடியாமல் ஒரு புதிய ஆட்சியாளர் வர்க்கத்தை உருவாக்கும் என்ற அச்சமும் பெரியாருக்கு இருந்தது. அது அமைப்பில் பிராமணர் அமைப்பாக இல்லாவிட்டாலும் அதிகாரம், படிநிலை ஆகியவற்றுடன் கொண்ட உறவில் பிராமணிய மயமாக மாறக்கூடுமோ என்ற அச்சம் அவருக்கு இருந்ததாக தோன்றுகிறது. அதனால் அண்ணா உள்ளிட்ட திமுக தலைவர்களை பற்றிய பெரியாரின் விமர்சனங்கள் தனிப்பட்டவையோ தலைமுறை சார்ந்தவையோ அல்ல, அவை கட்டமைப்பு சார்ந்தவை. மாற்றத்திற்கு பதிலாக பிரதிநிதித்துவத்தை மாற்றாக நிறுத்தும் ஜனநாயகத்தின் இயல்பையே அவர் குறிவைத்தார். இங்கேதான் இந்த இரட்டை குழல் துப்பாக்கி என்ற உருவகம் அதன் உண்மையான பொருளை பெறுகிறது. அரசுடன் செயல்பாட்டில் ஈடுபட்டபடியே அரசுக்கு வெளியே தீவிர விமர்சனத்துக்கான ஒரு வெளியை நிலைநிறுத்துவதே பெரியாரின் நோக்கமாக இருந்தது. சலபதி காட்டுவது போல் கவர்ச்சி, காரிஸ்மா, தனிநபர் வழிபாடு, அரசியலே தொழிலாக மாறுவது, தி ப்ரொஃபஷனலைசேஷன் ஆஃப் பாலிடிக்ஸ். ஆங்கிலத்தில் கூறுவது போல் டெமோக்ரஸி ஆஃபன் ரிவார்ட்ஸ் ராதர் தேன் ரெஸ்ட்ரெயின்ஸ். இவ்வகை அம்சங்கள் குறித்து பெரியாருக்கு ஆழமான ஐயம் இருந்ததை கட்டுரை காட்டுகிறது. தேர்தல் பங்கேற்பு சுயமரியாதை இயக்கத்தை ஆட்சி அதிகாரத்தை குறிவைத்து செயல்படும் கட்சியாக மாற்றிவிடும் என்ற பயமும் அவருக்கு இருந்ததை கட்டுரை காட்டுகிறது. இந்த கட்டுரையின் ஆவணச் செழுமை இதுதான் அது ஆர்கைவல் ரிச்னஸ். இது அவர் விடுதலை, திராவிட நாடு, பெரியாருடைய பேச்சுக்கள், அவருடைய எழுத்துக்கள், இதிலிருந்து சில குறிப்புகள், அவற்றை
ஆதாரமாக கொண்டு இந்த வாதத்தை வரலாற்று நடைமுறையில் உறுதியாக நிலைநிறுத்துகிறது. இங்கே மீண்டும் ஒரு சிறு பகுதியை ஆங்கிலத்தில் வாசிக்கிறேன். Yet its most significant contribution is conceptual. It forces us to rethink the relationship between anti-caste politics and democratic form. Periyar appears not as an anti-democratic eccentric, but as a thinker who grasped a fundamental contradiction of Indian democracy. அது என்ன இந்த முரண்பாடு? இந்திய ஜனநாயகத்தில் உள்ள முரண்பாடு. That political equality can be proclaimed while social hierarchy remains intact. இந்திய ஜனநாயகத்தின் அடிப்படை முரண்பாடு இதுதான். அதாவது அரசியல் சமத்துவம் இருந்தாலும், சட்ட ரீதியான சமத்துவம் இருந்தாலும் சமூக படிநிலை அப்படியே நிலைநிறுத்திருக்கிறது. இதுதான் அவருடைய ஒரு கோர் ஐடியான்னு நினைக்கிறேன் நான். இதையெல்லாம் கருத்தில் கொண்ட போதிலும் இது என்னன்னா, இந்த கட்டுரையில் எனக்கு இன்னொரு மிகவும் பிடித்தமான அம்சம் இது இன்னும் பல கட்டுரைகளை இளைஞர்கள் குறிப்பாக அவர்கள் கையில் எடுத்து தொடர வேண்டிய சில கேள்விகளை உள்ளார்ந்து வைத்திருக்கிறது. பெரியாரின் தர்க்கத்தை நம்பிக்கையூட்டும் வகையில் மீள்கட்டமைத்திருந்தாலும் இந்த இரட்டைக்குழல் அரசியல் செயல்பாடு வாக்காளர்கள் என்ற மட்டத்தில் எவ்வாறு புரிந்து கொள்ளப்பட்டது, அதாவது சாதாரண மக்களுக்கிடையே எப்படி புரிந்து கொள்ளப்பட்டது என்பது அது ஒரு தூக்கி நிற்குது. இதில் அது பெரியார் சலபதி அதை ரொம்ப ஆழமாக அதுக்குள்ளே போகல. இதுதான் இன்னும் முன்னெடுக்க வேண்டிய கேள்வி. Moreover, while caste is central to the analysis, the essay could have pushed further on the question of why electoral democracy proved so resilient despite Periyar's critique. The social basis, class mobility, urbanization, media expansion that made DMK's electoral turn durable remains largely in the background. Bringing these into conversation with Periyar's skepticism will sharpen the argument, but this is for the next generation to take it forward. இறுதியாக இந்த இரட்டைக்குழல் துப்பாக்கி, the double barreled gun, stands as a powerful intervention that compels us to take Periyar seriously as a political thinker of form, not merely content of democracy. அதாவது ஜனநாயகத்தின் உள்ளடக்கத்தின் சிந்தனையாளராக மட்டுமல்ல, அரசியல் வடிவத்தின் சிந்தனையாளராகவும் தீவிரமாக எடுத்துக்கொள்ளப்பட வேண்டிய ஒரு பெரியார் என்பதை காட்டுகிறது. பெரியார் போஸ்ட் how to engage the state without being captured by it, how to use democracy without sanctifying it. This remains unsolved. In a time when elections are increasingly treated as the sole measure of democracy, Chalapathi's essay returns us to a more uncomfortable insight, that without the annihilation of caste, democracy itself risks becoming one of hierarchy's most effective instruments. ஜனநாயகத்தை நாம் சரியா புரிந்து கொள்ளவில்லை என்றால் அதுவே ஜாதி படிநிலைக்கு ஒரு அடித்தளமாக இருக்கும் என்பதையே இக்கட்டுரை காட்டுகிறது. அதாவது தேர்தல்களே ஜனநாயகத்தின் ஒரே அளவுகோலாக மாறிக்கொண்டிருக்கும் இக்காலத்தில் சலபதியின் கட்டுரை நம்மை இன்னும் ஒரு தீவிரமாக சிந்திக்க வேண்டிய நிலைமைக்கு நம்மளை தள்ளுகிறது. ஜனநாயகம் படிநிலையின் மிகச் செயல்திறன் மிக்க கருவிகளில் ஒன்றாக மாறிவிடும் என்ற அபாயம். இறுதியாக சுந்தருடைய கட்டுரை பெரியார் ரிலிஜன் அண்ட் எபிஸ்டீமிக் ரப்சர், இதான் நான் அதற்கு கொடுத்துள்ள தலைப்பு. சுந்தரகாளியின் பெரியார் ஆன் ரிலிஜன் என்ற கட்டுரை பெரியாரின் நாத்திகத்தை பற்றிய ஒரு அறிவுசார் வரலாறாக மட்டுமில்லாமல் பிந்தை காலனிய போஸ்ட் அறிவுசார் விமர்சனத்துக்கு போஸ்ட் எபிஸ்டீமிக் கிரிட்டிக் ஒரு முக்கிய பங்களிப்பாகவும் வாசிக்கப்பட வேண்டும். சுந்தர் தனது வாதத்தை வெளிப்படையாக பிந்தை காலனிய கோட்பாட்டின் சொற்களில் அமைக்கவில்லை என்றாலும் இந்த கட்டுரை பெரியாரை ஒரு சிந்தனையாளராக, குறிப்பாக பிராமணிய வைதிக மதத்தை தெளிவாக மறுக்கும் சிந்தனையாளராக கட்டமைக்கிறது. மதத்தை, குறிப்பாக பிராமணிய மதத்தை, இந்து மதத்தை வெறும் நம்பிக்கையாகவோ அல்லது தத்துவ நெறியாகவோ சுருக்காமல் அறம், நெறி மற்றும் பகுத்தறிவு ஆகியவற்றை ஒரே அதிகார மையத்தில் குவித்து அதன் மூலம் சாதி படிநிலையை அங்கீகரித்து நிலைநிறுத்தும் ஒரு அறிவுசார் ஒழுங்காக புரிந்து கொண்ட சிந்தனையாளராக பெரியாரை காட்டுகிறது. இது ஆங்கிலத்தில் the essay reconstructs Periyar as a thinker who understood religion, particularly Brahminical Hinduism, not simply as belief or metaphysics,
but as an epistemic regime that authorizes caste hierarchy by monopolizing truth, morality and reason. காளியின் சுந்தரகாளியின் விவரணையின் மையத்தில் காட்சி அளவை, புலனறிவு மற்றும் கருதல் அளவை, அனுமானம் மட்டுமே செல்லத்தக்க அறிவு ஆதாரங்களாக பிரமாணா, இதெல்லாம் அவர் தத்துவத்தில் இருந்து எடுக்கிறாரு. பெரியார் தீவிரமாக முன்னிலைப்படுத்திய நிலைப்பாடே உள்ளது. வேத சான்று மரபு மற்றும் பொது நம்பிக்கை ஆகியவற்றின் அறிவின் சொல்லத்தக்க ஆதாரங்களாக மறுத்ததின் மூலம் இன்றும் நாம் அறிவியல் ஆதிக்கம், அதாவது எபிஸ்டீமிக் சாவரனிட்டி என்று அழைக்கக்கூடிய ஒன்றின் மீது, அது என்ன சொல்ல வரேன்னா, இங்க எது அறிவு, எது உண்மை, எது ஆதாரம், எது பகுத்தறிவு என்பதை குறிக்கும் அதிகாரத்தை பிராமணியம் தனக்கே ஒதுக்கி இருக்கும் போது பெரியார் அதன் மீது நேரடியான தாக்குதலை மேற்கொண்டார். இந்த நிலைப்பாடு மேற்குலக அறிவொளி கால என்லைட்டன்மெண்ட் பகுத்தறிவிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட ஒன்றல்ல. பல நேரங்களில் பெரியாரை பற்றி பேசும்போது, இல்லை திராவிட இயக்க சிந்தனைகளை பற்றி பேசும்போது, வால்டர், ரூசோ, இங்கர்சால் இது போன்ற மேற்குலக அறிஞர்கள் வாயிலாக இந்த சிந்தனைகள் பெறப்பட்டன என்று கூறுவதை நாம் பலமுறை பார்த்திருக்கிறோம். ஆனால் சுந்தர் அதை இங்கே இல்லைங்கிறார். அதை அப்படி பார்க்காம அவர் இந்திய பொருண்மைவாத அல்லது லோகாயுத மரபுகளில் இருந்து மெட்டீரியலிஸ்ட் ட்ரெடிஷன்ஸ் அதில் ஊன்றியதே என்று சுந்தர் வலியுறுத்துவது மிக மிக முக்கியமான கருத்து என்று நான் நினைக்கிறேன். அதில் பெரியாருடைய பிரகிருதிவாதம் என்னை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் 20ஆம் நூற்றாண்டில் எழுதப்பட்ட மிகச்சிறந்த, இந்தியாவில் என்ன உலகத்துக்கே இருந்த மிகச்சிறந்த நூல்களில் ஒன்று, மிகச்சிறிய நூல் பிரகிருதிவாதம். அது அண்மையில் நானும் நண்பர் ராஜன் குறையும் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருக்கோம். அந்த நூலை லைடன் பல்கலைக்கழகம் அது வெளியிடுகிறது. மிக 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 நுட்பமாக வாதாடிய ஒரு அந்த அதில் இருக்க அவருடைய வாதம் பெரியார் முன்வைக்கிற விதம் மிக மிக நுட்பமாக இருக்கும். அவர் உண்மையிலேயே நமக்கு ஆச்சரியமா இருக்கு. எங்க படிச்சாரு, இதை எப்படி இதெல்லாம் கிரகிச்சிட்டாரு, எப்படி இதெல்லாம் எழுதுறாருன்னு ரொம்ப ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அதை நீங்க படிச்சீங்கன்னா, இல்லை பல இங்க யாருக்குறைய எல்லாரும் படிச்சிருப்பாங்க அந்த நூலை. இந்த நிலைப்பாடு மேற்குலக அறிவொளி கால என்லைட்டன்மெண்ட் பகுத்தறிவிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட ஒன்றல்ல, மாறாக இந்தியாவின் பொருண்மைவாத அல்லது லோகாயுத மரபுகளில் இருந்து ஊன்றியதே என்று சுந்தர் வலியுறுத்துவது மிக முக்கியமான கருத்து. நான் சொல்வது போல் பெரியாரின் இந்த பிரகிருதிவாதம் என்ற சிறுநூலே இதற்கு சாட்சி. மேற்கு பகுத்தறிவு, உள்ளூர் நம்பிக்கை என்ற பரிச்சயமான பிந்தை காலனிய இருமையை இது கேள்விக்குள்ளாக்குகிறது. இந்திய அறிவுசார் வரலாற்றுக்குள் உட்பட்டே இருந்த ஒரு எதிர்மரபை, கவுண்டர் ட்ரெடிஷன், பெரியார் எவ்வாறு கையகப்படுத்தி தனது வாதத்தை முன்வைத்தார் என்பது காட்டுவதன் மூலம் அந்த இருமையை நிலைகுலைய செய்கிறது. பிந்தை காலனிய கோணத்தில் வாசிக்கும் போது பெரியாரின் திட்டத்தை அண்மையில் மேற்குலகிலும் அறிவுசார் புலத்தில் மிராண்டா ஃப்ரிக்கர் அப்படின்னு ஒரு தத்துவியலாளர் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் பேராசிரியராக இருக்காரு. அவர் ஒரு முக்கியமான கருத்தை முன்வைத்தார். அதற்கு அவர் அறிவுசார் அநீதி, இதுதான் அவருடைய அதுக்கு தலைப்பு, எபிஸ்டீமிக் இன்ஜஸ்டிஸ் என்று அழைப்பதை களைவதற்கான முயற்சியாக புரிந்து, இதைத்தான் பெரியார் நீக்க பார்த்தார், களைவதற்கான முயற்சி. பிராமினிசம், இது ஒரு சிறு பகுதியை நான் ஆங்கிலத்தில் வாசிச்சிடுறேன். பிராமினிசம் ஃபார் பெரியார் does not merely dominate through ritual or violence. It governs defining what can be known, who can speak authoritatively, and which experience counts as truth. Religious texts, myths, and cosmologies function as epistemic technologies that naturalize inequality and render oppression morally intelligible. Sundar's essay shows that Periyar's rationalization was therefore not anti-religious in the abstract, but anti-authoritarian at the level of knowledge itself. மத நூல்கள், புராணங்கள், பிரபஞ்ச கற்பனைகள் ஆகியவை எப்படி சமத்துவமின்மையை இயல்பாக்கும் மற்றும் ஒடுக்குமுறையை நெறி ரீதியாக புரிந்து கொள்வதற்கான மற்றும் அறிவியல் தொழில்நுட்பங்களாக எபிஸ்டீமிக் டெக்னாலஜிஸ் செயல்படுகின்றன என்பதை பெரியார் புரிந்து கொண்டார். பெரியாருக்கு ஒரு மிக மிக நுட்பமான புரிதல் இருந்தது. ஆகவே பெரியாரின் பகுத்தறிவு மதத்திற்கு எதிரான நிலைப்பாடு என்பது மட்டுமல்ல, அறிவின் மட்டத்திலேயே அதிகாரத்தை எதிர்க்கும் ஆன்டி அத்தாரிட்டேரியன் ஒரு தீவிர அரசியல் நிலைப்பாடாக இருந்தது
என்பதை சுந்தரின் கட்டுரை தெளிவாக காட்டுகிறது. இந்த அறிவியல் சார் வாசிப்பு, தட் இஸ் எபிஸ்டீமிக் ரீடிங், பெரியார் மதத்தை பற்றிய தனது விமர்சனத்தில் ஏன் எந்த சமரசத்துக்கும் இடமளிக்கவில்லை என்பதையும் தெளிவுபடுத்துகிறது. மதத்தின் தவறுகளை சீர் செய்ய அல்லது சுத்தகரிக்க முயன்ற சீர்திருத்தவாதியாக செயல்பட்ட மற்றவர்களிலிருந்து வேறுபட்டு, சாதி என்பது மதத்தின் ஒரு சிதைவோ விலகலோ அல்ல, அதன் ஒழுங்கமைப்பு கோட்பாடே மதம்தான் என்பதை பெரியார் தெளிவாக புரிந்து கொண்டார். இந்த பார்வையில் சாதி ஒழிப்பு என்பது தவிர்க்க முடியாத வகையில் மத ஒழிப்பையும் குறைந்தது பிராமணிய வடிவத்திலாவது உள்ளடக்கியதாகும். ஏனெனில் மதம் சீர்திருத்தப்பட முடியாதது, அதுதானே படிநிலையின் இலக்கணமாக செயல்பட்டது என்பதால், அதனால் சுந்தரின் வாசிப்பு பெரியாரை சீர்திருத்த சிந்தனையாளராக அல்ல, ஒரு எபிஸ்டீமிக் ரப்சர் சிந்தனையாளராகவே நிலைநிறுத்துகிறது. அதாவது ஒரு அறிவுசார் முறிவு, நம்ம சிந்தனை மரபில் ஒரு அறிவுசார் முறிவு, அதை முன்வைக்கிற சிந்தனையாளராக சுந்தரின் கட்டுரை கட்டமைக்கிறது. இத்தருணத்தில் தான் பெரியாரின் நிலைப்பாடு அம்பேத்கரின் நிலைப்பாடிலிருந்து மாறுபட்டதா என்பதை நாம் சிந்திக்க வேண்டும் என்று எனக்கு தோன்றுகிறது. இருவரும் சாதியை மதமே தாங்கி நிற்கிறது என்பதில் ஒத்த கருத்தில் இருந்தனர். அதற்காக இந்த அறிவுசார் எபிஸ்டீமிக் மற்றும் அரசியல் செயல்பாட்டில் அவர்கள் வேறுபட்டனர். அம்பேத்கரின் இந்துத்துவ விமர்சனம் புத்த மதத்தை நோக்கிய ஒரு திருப்பத்தில் நிறைவு பெற்றது. அவர் புத்த மதத்தை பகுத்தறிவுடனும் நெறியியல் அடிப்படையுடனும் சமூக சமத்துவத்தை வலியுறுத்தும் மதமாக மறுவிளக்கம் செய்தார். அம்பேத்கரின் பார்வையில் மதம் ஜனநாயகம், மரியாதை மற்றும் கூட்டு சமூக வாழ்க்கை ஆகியவற்றுக்கு ஒரு நெறியியல் மையமாக மறுவரையறை செய்யப்படலாம். அவரது திட்டம் மதத்தை முழுமையாக ஒழிப்பதல்ல, அதை நெறியியல் அடிப்படையில் மீள் நிலவுவதுதான். பெரியார் இந்த சாத்தியத்தையே முற்றிலுமாக மறுத்தார் என்று காளியின் கட்டுரை காட்டுகிறது. பெரியார் புத்த மதத்தையோ இஸ்லாமையோ ஒரு டாக்டிக்கலாக ஆதரித்த நேரங்களிலும் அது மத நம்பிக்கையை விடுதலைக்குரியதாக அவர் உறுதிப்படுத்தியதனால் அல்ல. பெரியாரின் பார்வையில் மதம் அட் த பெஸ்ட் ஒரு கருவி மட்டுமே. அவருக்கு இட்ஸ் a tool at best. சாதி அதிகாரத்தை தளர்த்தும் வரை பயன்படும் ஒன்று. அது அத்தகைய பணியை நிறுத்தியவுடன் விளக்கப்பட வேண்டிய ஒன்று. மறுவிளக்கம் அளிக்கப்பட்ட மத நெறிகள் அடிப்படையில் ஒரு புதிய நெறி சமூகத்தை அம்பேத்கர் தேடிய போது பெரியார் அனைத்து ஒரு டிரான்சென்டென்டல் கட்டமைப்புகளை ஆழமான ஒரு ஐயத்துடன் அணுகினார். அவரது பொருளியல்வாதம் எந்த விதமான மதத்திற்கும் இடமளிக்கவில்லை. புலனறிவும் பகுத்தறிவும் கடந்த எந்த ஒரு அழைப்பும் அதிகாரம், கீழ்ப்படிதல் மற்றும் படிநிலை ஆகியவற்றை மீண்டும் நுழைந்துவிடும் என்ற அபாயம் கொண்டதாகவே அவர் கருதினார். இந்த பகுதியை ஒரு முறை மன்னிக்கணும் நண்பர்கள், அது தெளிவாக இல்லாதனால ஒரே ஒரு முறை நான் இந்த சிறு பகுதியை மாத்திரம் இங்கிலீஷில் படிச்சிடுறேன் நான். திஸ் டைவர்ஜென்ஸ், பெரியாருடைய இது, has significant post-colonial implications. Ambedkar's project can be read as an attempt to negotiate modernity by reclaiming ethical resources from within religious tradition, while Periyar represents a more iconoclastic refusal of tradition itself. In this sense, Periyar anticipates later post-colonial critics that emphasize desacralization rather than cultural recovery as a condition of emancipation. His position is closer to a radical secularism that sees religion not as culture to be preserved but as power to be dismantled. இறுதியாக இதோட முடிச்சிடுறேன் நான். Sundar's essay makes a crucial theoretical contribution by showing that Periyar's rationalism was not derivative but insurgent, not abstract but political, not merely anti-religious but anti-epistemic domination. In a contemporary moment when Hindu nationalism seeks to conflate religion, culture and nation into an unquestionable common sense, Periyar's insistence that truth itself must be wrested from caste power acquires renewed urgency. Sundar's reconstruction allows us to see Periyar not only as a critique of religion but as one of the most radical post-colonial theorists of knowledge production in modern India. நான் ஒரு
விவாதத்திற்கு வந்து ஒரு 2 கேள்விகளை வைத்திருக்கிறேன். அது நம்ம ஒரு வேளை நேரம் இருந்தால் இன்னும் அதை எடுத்துக்கலாம். இறுதியாக, taken together these essays demonstrate the extraordinary intellectual ambition and coherence of the volume as a whole across questions of democracy, religion, caste, representation, and political strategy. The contributors refuse both hagiography, simplification, instead recovering Periyar as a thinker of form, power, and epistemic rupture, whose interventions remain unsettlingly contemporary. What is especially striking is the shared methodological sensibility. Theory is not imported but excavated from the political argument, archival debate, and movement practice. This is where the editor's achievement is evident. Under the careful, conceptually assured stewardship of Venkadachalapati and Karthik Ram Manoharan, Periyar emerges not as a regional icon or moral radical, but as a major political thinker whose ideas compel us to rethink democracy, secularism, and equality in caste society. It is simply a phenomenal intellectual effort, one that sees a new benchmark for how radical figures from the global south can be read with historical rigor, theoretical seriousness, and political urgency. நன்றி.